தினமும் நாம் பார்க்கக்கூடிய ராசிகளில் 11வது ராசியாக வரக்கூடியது கும்பராசி. கும்பராசியின் ராசி அதிபதி சனி பகவான். 12 ராசிகள்லையுமே ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் நன்மை தீமை அப்படிங்கிறது ஏற்படவும் செய்யும். 12 ராசிக்காரங்களோட குணங்களுமே ஒரே மாதிரி இருக்காது. அந்த வகையில் இந்த கும்பராசி அன்பர்கள் சனி பகவான் அதிபதியாக கொண்டதுனால அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் இந்த ஓவியம் சிற்பம் போன்ற பொறுமையோடு செய்யக்கூடிய வேலைகளை ரொம்பவும் சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆட்டோமொபைல் சாதனம் கனரக எந்திரங்கள்லாம் உங்களுக்கு பிரித்து போட்டு வேலை செய்கிறது ரொம்பவும் சுலபமாக இருக்கும். மற்றவங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்பவும் சிம்பிளாக செஞ்சுட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு இந்த வருடம் வரும் சனி பயிற்சி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும், என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான காரியத்தை நீங்கள் தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். நிறைய சிறப்பான குணம் இருக்குங்க இந்த கும்பராசிக்காரங்க கிட்ட. உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் ஏற்படும் விளைவுகள், சாதகமான பலன்கள் என்ன, பாதகமாக என்ன விஷயம் அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு உங்களை சொல்லலாம். கும்பராசி சனி பகவானின் காரகத்துவம் பெற்ற ஒரு ராசி. அதனால் நீங்கள் உடையில் ஏற்படும் கரை அழுக்கு பற்றிலாம் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. உங்களோட எண்ணம் செயல் எல்லாமே நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களோட கடின உழைப்பு தாங்க. எப்படியுமே எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே சரி, எப்படியாவது உழைச்சி முன்னுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு வேலை செய்வீங்க. ஆனால் எவ்வளோ உயரத்துக்கு போனாலுமே சரி, உங்களோட மனதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்கும். என்னென்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ இல்லை தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித கவலை எப்பொழுதுமே உங்களை ஆட்கொண்டு இருக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. ரொம்பவும் தைரியமாக செயல்படுவீங்க. தூங்குறப்ப கூட ஒரு வித யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இன்றைக்கி செஞ்சதெல்லாம் சரியா தவறா அப்படின்னு போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட எண்ணமும் செயலும் எப்பவுமே சிறப்பாக இருக்கும் பொழுது அந்த சிறப்பான பலனை பெறக்கூடியவங்க இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க. உதவின்னு கேட்டால் ஓடோடி வந்து செய்யக்கூடிய சிறப்பான குணமுமே உங்ககிட்ட இருக்குது. நிறைய சிறப்பான குணம் படைத்த இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமையில் சனீஸ்வரன் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி நல்ல வளமுடன் வாழ சிறப்பான பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனோட அருளாலையும் சனீஸ்வர பகவானின் அருளாலையும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நல்லதாக நடக்கவும், காரிய தடைகள் விலகவும் இறைவனிடம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சி உங்களோட ராசியிலிருந்து 2ஆம் வீட்டில் நடக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு இந்த வருடம் மார்ச் 29, 2025 இன்னைக்கு நிகழப்போகுது. சனி ஜூன் 3லேருந்து 2027 வரைக்குமே மீனத்தில் தான் இருப்பாருங்க. உங்களோட ராசியுமே 12ஆம் வீட்டையும் சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டம். நீங்கள் 7 சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கீங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒழுக்கம் உடையவங்க, யதார்த்தமாக செயல்படக்கூடியவங்க மற்றும் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயலாற்றக்கூடியவங்க. மனசோர்வு, பற்றின்மை மற்றும் தடைகள் போன்ற சிரமங்களை நீங்கள் சமீபத்தில் சந்திச்சிருந்தாலுமே ஒரு சில நல்ல செய்திகளுமே உங்களை தேடி வந்திருக்கும். இந்த பயிற்சி அப்படிங்கிறது குறிப்பாக நிதி மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பு சார்ந்த நிவாரண உணர்வை தரக்கூடிய பயிற்சியாக உங்களுக்கு அமைய போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சவால்கள் இன்னுமே ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு வரும். இருந்தாலுமே கவனம் மற்றும் ஒழுக்கம் உங்களோட இயல்பான குணங்களாக இருக்கிறதுனால நீங்கள் திறம்பட உங்களோட செயல்களை வழிநடத்த முடியும். உங்களுக்கு அமைதி மற்றும் மன வலிமையை கொண்டு வரும் செயல்கள் நடக்கும். இது நீங்கள் பிரார்த்தனை, தியானம், இயற்கையை ரசிக்கிறதுல நேரத்தை செலவிடுறது, உங்களோட மனதிற்கு விரும்பும் எந்த ஒரு செயலாகவுமே நீங்கள் இருக்கலாம். உங்களோட மனதை ரிலாக்ஸாக வச்சுக்க என்ன பண்ண முடியுமோ அந்த தியானம், பிரார்த்தனை அப்படி கூட மேற்கொள்ளலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களோட மன சஞ்சலத்திலேருந்து விடுபட்டு வரவும், உங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு உங்களோட சவால்களை நம்பிக்கையாக எதிர்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் 7 சனியின் கடைசி கட்டத்தில் இருக்கிறதுனால உங்களோட உத்தியோக வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சில சவால்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாமே ஏதாவது அதிகரித்து பணி சுமை காரணமாக உங்களுக்கு டென்ஷனும் ஆகலாம்.
இது எல்லாமே நிர்வகிப்பதற்கு, காரியங்களை செயலாற்றுவதற்கும் நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லதாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்த. வேலை விஷயத்தில் கவனமாக செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வீண் வாக்குவாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. உங்களோட பணிகளில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுங்க. இன்னொரு கூடுதலாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட பொறுப்புகளை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. மற்றவங்களோட பொறுப்புகளை நீங்கள் எதுவும் வாங்கி கட்டாயம் செய்யவே கூடாது. ஏன்னா அந்த பிரச்சனைகள் என்னென்னா, ஒரு சில தவறுகள் ஏதாவது நடந்துருச்சுன்னா அதற்கான முழு பொறுப்பையுமே நீங்கள் தான் ஏற்கணும். ஏன்னா நீங்களே யோசித்து சிந்தித்து செயலாற்றக்கூடியவங்க. உங்களோட செயல்களை நீங்களாக செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். மற்றவங்கள நம்பி கொடுக்கும் பொழுது அவங்க செய்கிற ஒவ்வொரு தப்புக்குமே நீங்கள் தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாக செயல்படுங்க. உங்களோட பணி சூழலில் எந்த ஒரு சந்தேகத்திற்குமே இடையில்லாமல் அனைவராலும் நம்பும்படியான செயல்களை செய்யணும். எச்சரிக்கையாக இதற்கு நீங்கள் இருக்கிறது நல்லது. புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. உங்களோட கடின உழைப்பு எல்லாமே பளிச்சிட்டு காணப்படும். உங்களோட செயல்கள் எல்லாராலையுமே பாராட்டப்படும். ஆனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படும் பொழுது அதற்கான பலனை நீங்கள் பெற முடியும். நீங்கள் ஒரு சில சமயத்தில் நேர்மறையான முடிவுகளை எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் ஒரு தொழில் மாற்றத்தையும் எதிர்பார்ப்பீங்க. அதற்கான நடவடிக்கை இப்போது நீங்கள் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் புதிய நிறுவனம், உங்களோட பதவி மற்றும் பொறுப்புகள் மற்றும் நிர்வாக எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சிறிது காலங்கள் கழித்து சாத்தியமான முடிவை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இதை நீங்கள் எப்படின்னா, இந்த கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால பயப்படலாம் தேவையில்லை. உங்களோட வேலையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த சிறந்த முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்குமே உங்ககிட்ட தகவல் தொடர்பு அப்படிங்கிறது மேம்பட்டு காணப்படும். உங்களோட குழந்தைகள் கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் எப்போதுமே சந்திக்க முடியாத அளவுக்கு அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பீங்க. சமரசம் செய்து கொள்ளவும் உங்களுக்கு நெகிழ்வாக இருக்கும். நீங்கள் உரையாடலின் போது உங்களோட வார்த்தைகளில் கவனத்தை செலுத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். தவறான புரிதல்கள் அல்லது எதிர்மறையான தகவல்களை தவிர்க்க உங்களோட வார்த்தைகளை நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும். உடன் பிறந்த உறவுகள் இப்பொழுது சுமூகமாக இருக்க மாட்டாங்க. ஒற்றையர் புதிய உறவுகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். தவறான நோக்கங்களை கொண்ட ஒருவரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நெருங்கி பழகுறதுக்கு முன்னாடி யோசித்து ஆராய்ந்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். திருமணம் எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வரும். உங்களோட சரியான துணையை நீங்கள் சந்திக்கலாம். பிரிவை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் கடந்த கால காயங்களை மறந்து பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டு நீங்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மனம் விட்டு பேசுங்க. குடும்பத்துடன் இணைந்திருக்கவும் தரமான நேரத்தை ஒன்றாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு உறவிலுமே புரிந்துணர்வு வளர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களோட வாழ்க்கை துணையுடன் பொறுமையாக இருங்க. உங்களோட பிணைப்பை வலுப்படுத்த வெளிப்படையான பேச்சுவார்த்தை இது நல்லதாக அமையும். உங்களுக்கு தேவைப்படும் பொழுது உங்களோட செயல்களின் மூலம் பண வரத்து எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வியாபாரம் சிறப்பாக இருக்கும், பண வரத்து சிறப்பாக இருக்கும். சேமிப்பதற்கான திட்டத்தை வச்சிருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஆடம்பர செலவுகளில் கவனமாக செயல்படணும். ஏன்னா உங்களோட சேமிப்பு இலக்குகளை இது பாதிக்கும். அப்படிங்கிறதுனால சிலருக்கு எதிர்கால லாபத்திற்கான சாத்தியமுள்ள முதலீட்டை யோசனையாக செயல்படுத்தணும். இருந்தாலுமே முதலீடு செய்வதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்வது அவசியமாக தேவைப்படுது. மேலும் நீங்கள் விதிமுறைகளை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த காலகட்டத்தில் சேமிப்பை திட்டமிட்டு செயலாற்றுறீங்கன்னா நல்லதாக இருக்கும். வியாபார ஒப்பந்தங்கள் நம்பிக்கை தரும் வகையில் அமையும். வணிக விரிவாக்கத்திற்கான கடன்களை நீங்கள் பரிசீலனை அல்லது நிதி தேவைகளுக்கான சொத்துக்களை விற்பதில் கவனமாக செயலாற்றணும். பொதுவாக பரிந்துரையாக விரைவான பலன் தரும் திட்டங்கள் அல்லது அபாயகரமான வர்த்தகங்கள் இதன் மூலம் பணத்தை ஈடு செய்கிறது, குறுக்கு வழிகளை யோசிக்கிறது, இது எல்லாமே நீங்கள் இந்த சனி பயிற்சியில் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் கவனம் செலுத்துங்க. கவன சிதறல் குறைந்து மதிப்பெண்களுக்கு வழிவகுக்குங்கிறதுனால கவனத்தை வெளிக்காட்டணும். வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறவங்களுக்கு உங்களோட கனவு நனவாகும். நீங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஆர்வத்துடன் செயலாற்றணும். தெளிவான இலக்குகளையும் ஆய்வு திட்டத்தையும் அமைச்சுக்கோங்க. அமைதியான மற்றும் கவன சிதறல் இல்லாத படிப்பு உங்களோட
அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.